சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கூலி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ரிலீஸ் ஆகிருந்தது. இந்திய சினிமாவே வியக்கும்படி இந்த படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னுமே சொன்னாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்த வசூல பெறவில்லை அப்படின்னாலுமே அதிக வசூல் செய்து சாதனையுமே படைச்சிருந்தது. அதாவது இந்த திரைப்படம் ரஜினி சாருடைய கெரியர்லேயே அதிக வசூல் செய்த படம் அப்படின்ற சாதனையை படைச்சது. கிட்டத்தட்ட 700 கோடி வரை இந்த திரைப்படம் உலக அளவுல வசூல் பண்ணுச்சா. ஆகையால சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த திரைப்படமாவது 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு ரசிகர்களுமே ஏக்கத்துடனும் ஆவலுடனுமே காத்துட்டு இருக்காங்க. சோ அதன்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததாக நெல்சனுடன் ஜெயிலர் 2 அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சமீபத்துல கூட சிறிது நாட்கள் ஓய்வுல இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் இமயமலை சென்று அங்கே புகைப்படங்கள் வீடியோக்களை எடுத்து சோஷியல் மீடியாக்கள்ல போஸ்ட் பண்ணாரு. அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் கூட செம்ம ட்ரெண்டிங்கா போச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த வாரம் தான் ஜெயிலர் 2 படப்பிடிப்புல ஜாயின் பண்ண இருக்காரு. அதற்கிடையில தற்போது சிறிது ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. இந்த வேலையில தற்போது தாவேகா கட்சியுடைய தலைவரான தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணிருக்காரு. சோ இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாகவா இல்ல பர்சனலாகவா அப்படின்றது தெரியல. கூடிய விரைவிலேயே இதை பற்றி தெள்ள தெளிவான தகவல்களுமே வெளியாக இருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியுடைய பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்தாங்க. சோ இந்த சம்பவம் குறித்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி ஆறுதல் சொல்ல போகிறார் அப்படின்னு ஒரு சிலரும் சோஷியல் மீடியாக்கள்ல பேசிட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.